இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் வணக்க மாதம் 4ஆம் நாள். இயேசுவின் பிறப்பு முதல் சிலுவை மரணம் வரை நமக்காக சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்தையின் மதிப்பையும் நற்கருணையில் அவர் தரும் ஜீவ உணவின் வல்லமையும் தியானித்து இறைவனின் அன்பை நன்றியோடு நினைவு கூற உகந்த நாள். சிந்தனை: என் சதையை உண்பவனும் என் இரத்தத்தை குடிப்பவனும் என்னுள் இருக்கின்றான், நானும் அவனுள் இருக்கின்றேன். புனித யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் இறைவசனம். ஜெபம். என் ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் எனக்காகவே சிந்தப்பட்டது என்பதை உணர்கின்றேன். உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நான் உட்கொள்ளும் போது உமது அன்பின் வல்லமையை நான் முழுமையாக பெறுகின்றேன். என் பாவங்களை உமது திரு இரத்தத்தால் கழுவி என்னை உமக்குரியவனாய் மாற்றியருளும். ஆமேன். இன்றைய சிறு காணிக்கை. இன்று திருப்பலியில் நற்கருணை ஆண்டவரை முழு பக்தியோடு ஏற்றுக்கொண்டு உமது இரத்தத்தால் உலகை மீட்கும் இறைவனின் பாடுகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் உமது திரு இரத்தத்தால் கழுவி எங்களை தூய்மையாக்கியருளும். நாங்கள் எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயொண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.